ரொம்ப நாளா எங்க அம்மா எந்த படத்துக்கும் கூட்டின்னு போ, எனக்கு டிக்கெட் வாங்கி கொடு, எனக்கு நான் அதை போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி எந்த ஃபீலிங்ஸையும் கொட்டாம கேட்காம இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு கமல் படம் எனக்கு பார்க்கணும்டா, எப்படியாவது அடுத்த வாரத்துல ஒரு நாளைக்கு டிக்கெட் வாங்கி கொடு அப்படின்ட்டு இப்பதான் கமல் படத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு இன்டர்நெட் திறந்து பார்த்துனுக்கிறேன். 92.7 பிக ஃபும்ல சட்ட சாயங்காலத்துல அம்மாக்கு கமல் படம் டிக்கெட் வாங்கி கொடுக்குற பாசமா அலைஞ்சிட்டு இருக்கிற பாலாஜியோட நீ கேட்டுனுக்கிறது டேக் இட் ஈஸி அப்படியாடா அப்படின்றீங்களா? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாக்கு வந்து ரஜினி படம் கமல் படத்தை தியேட்டர்ல போயிட்டு பார்க்கணும். அதுவும் எப்படி அப்படின்னா இப்பதானே இப்ப நம்ம எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள்ல ரெண்டாவது நாள்லயே பாத்துடணும். அப்ப இல்லைன்னா நம்மளுக்கு ஐயோ நம்ம பார்க்கலையேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல. ஆனா முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம 100 நாள் படம் ஓடும், பொறுமையா போனாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி டைம்லயே எங்க அம்மா வந்து முதல் ஒரு வாரத்திலேயே வந்து ரஜினி படம் கமல் படம் பாத்துருவாங்க. எப்படியாவது அடிச்சு புடிச்சு போயிட்டு உதயம் தேட்டர் அபிராமி தேட்டர் எங்க வீடு எங்க இருக்கும், மயிலாப்பூர்ல இருக்கும். இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் ஒரு தேட்டர்ல டிக்கெட் இருக்குனாலும் அங்க போய் ஜிங் ஜிங்கு இடுப்புல தூக்கி வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு சந்தோஷமா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்களா, நானும் அப்படி பண்ணிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி உத்தம வில்லன் படமும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இப்ப டிக்கெட் பார்த்து நிற்கிறாங்க. வழக்கம் போல முதல் 3 நாளைக்கு ஊரே வந்து முண்டி அடிச்சுட்டு படம் பார்க்க ஆசையா இருக்குன்றதுனால இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஆனா எப்படியாவது அடுத்த வாரம் தானே இப்போ ஒரு 2 டிக்கெட் உசார் பண்ணி நான் அவ்வளவு சந்தோஷமா பார்ப்போமா. இதே மாதிரி நம்ம சுத்தி நடக்கிறேன், நம்ம பாக்குற நிக்கிற பக்கற கிக்கிற குக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் உங்களுக்கு தேவைனாலும் தேவைனாலும் சிப்படான்ட்டு சம்மந்தமே இல்லாம செம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் பேச போறோம் அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி தானே சென்னை விளையாடுனாங்க மேட்ச் கல்கட்டாவோட. இன்னைக்கு திருப்பி அவங்க கூட வாடடே இன்னொரு வாட்டி பார்க்கலாம்டா, மேட்ச் பெட் போட்டுக்கலாம் எங்க ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டால நடக்கிற அந்த மேட்சோட ஸ்கோரை முதல் பால்ல இருந்து கடையை சாத்தி கல்லா கட்டுற வரைக்கும் நீங்க பிகே ஃபோன்ல கேட்கலாம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவானாலும் சமந்து போனா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியா கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு கன்றாவி விஷயத்தை நேத்திக்கு அட்டன் பண்ணி வெறுத்துப்பட்டேன் பாருங்க, வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். யாரா நீன்றீங்களா? நான் தான் பாலாஜி. இது 92.7 பிக ஃபுல்ல டேக் இட் ஈஸி. என்ன தெரியுமாச்சு அங்கிள், நேத்திக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டோட தாத்தா, யாரு தாத்தா, ரைமிங்கா எதுவும் கேட்காதீங்க, அதான் அந்த தாத்தாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. எத்தனாவது ஹாப்பி பர்த்டே அப்படின்னா 66வது ஹாப்பி பர்த்டே. 66 இருக்குல்ல, 65க்கு அப்புறம்லாம் வருமே, அந்த 66வது ஹாப்பி பர்த்டேக்கு அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கேட்டுக்கோங்க, ஃப்ரெண்டோட தாத்தா அப்பாவோட அப்பா 66வது ஹாப்பி பர்த்டேக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நானும் 5 மிட்டாய் சந்தோஷமா என்ன வாங்கி கொடுக்குறதுனே தெரியல. பர்த்டேக்கெல்லாம் மொழி எழுதுவாங்க, சரி சும்மா ஒரு பொக்கே எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஹாப்பி பர்த்டேக்கு பொக்கே வாங்கிட்டு நானும் அவனும் போனா. அதுக்கப்புறம் தான் திகில் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள்லாம். ஒரு தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் எப்போதாவது நம்ம செலிப்ரேட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க? 60ஆம் கல்யாணம் நடக்கும், இல்ல சதாபிஷேகம்னு 80வது கல்யாணம் நடக்கும். 80வது வயசுல அந்த இது ஃபங்க்ஷன் நடக்கும். ஆனா அதை தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தாத்தாக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே கொண்டாட மாட்டாங்கல்ல. தாத்தாக்கு 66வது பர்த்டே அப்படின்னே ரொம்ப ஸ்வீட்டா இருந்து, பரவாயில்லையே இந்த காலத்து குழந்தைங்க தாத்தாக்கெல்லாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நானும் அவனும் போனோம். அந்த மாதிரி போய் அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாத்தா பர்த்டேக்கு என்ன நைட்டு பண்ணலாம், ஒரு பிசிபேலா பாத்து, பகாலா பாத்து, இல்ல சிந்து பாத்து, ஏதோ ஒரு பாத்து பண்ணி சாதம் பண்ணலாம், சிப்ஸ் கொடுக்கலாம், வரவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி தாத்தாவோட ஆசீர்வாதம், நில்லுங்க நமஸ்காரம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்றேன் மாதிரி சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன தெரியுமா அங்கிள், ஊர் உலகத்துல என்னெல்லாம் சரக்கு இருக்கோ எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. ஷேர் பட்டனை காணும், இல்லைன்னா ஒரு 50 வாட்டி அமைக்கிருப்பேன். என்ன நிஜமாலேவா சொல்றேன்? ஆமா நிஜமாலே தான். 66 வயசு தாத்தாவோட ஹாப்பி பர்த்டேக்கு வீட்டுல செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ட காரணத்தினால சரக்கு அங்கிள், எல்லா வகையான சரக்கு, பெரிய ஸ்கிரீன் மாதிரி ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்னு செட் பண்ணி அதுல ஐபிஎல் மேட்ச். அடோ பாவிகளாம், நான் ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு பாருங்களேன், நம்மளுக்குலாம் இப்போ வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். முன்னாலாம் யார்கிட்டயா போயிட்டு நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சோண்டு எப்போவாது அப்படின்னா என்ன குடிப்பீங்களான்னு ஆச்சரியமாகும். இப்போலாம் யார்கிட்டயா போயிட்டு நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னா இல்லை குடிக்க மாட்டேன், என்னது குடிக்க மாட்டீங்களான்ற அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது ஒரு கேவலமான விஷயமாயிடுச்சு இல்லை. ஹாப்பி பர்த்டே, ஒரு கிழமை ஹாப்பி பர்த்டே, 66 வயசு, அதுவே கொஞ்சம் ஓவர் தான். அதில் சரக்கு பார்ட்டி, குழந்தையோட முதல் பர்த்டேக்கும் சரக்கு பார்ட்டி, நம்மளோட ஹாப்பி பர்த்டேக்கு சரக்கு பார்ட்டி, ஃப்ரெண்டோட ஹாப்பி பர்த்டேக்கும் சரக்கு பார்ட்டின்னு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுல என்ன லோ கிளாஸ் ஹை கிளாஸ், நோ ஆல் கிளாஸ் ஒன்லி, குடி ஒன்லி நோ. வெறுத்து போய் செலுத்து போய் நான் அதுக்கப்புறம் நாங்க நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்க ரொம்ப நல்லவங்க இல்ல அங்கிள், நாங்க 2 வீலர்ல போயிருந்தோம். நைட்டு தான் இப்போ நிக்க வச்சு அப்படின்னு பண்ணு, புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மாதிரி நம்மள கேட்கறாங்கல்ல. அதனால நானும் 5 மிட்டாயும் சமத்து பையனா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து சந்தோஷமா தூக்கிட்டோமா. இதான் நடந்தது அங்கிள். ஆனா இந்த குடி விஷயம் தான் பயங்கர கொஞ்சம் அலாமிங். தாத்தா பர்த்டேக்கே குடி அப்படின்னா பாத்துக்கோங்க. நீங்க கேட்டுங்கிறது ஏதோ விவேக் பட காமெடி மாதிரி இருக்கிற பேசின பாலாஜியோட டேக் இட் ஈஸி. 66 வயசு தாத்தாவோட ஹாப்பி பர்த்டேக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தாக்க சரக்கு பார்ட்டி.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, எங்கடா போனேன் ஃப்ரெண்டோட தாத்தா 92.7 பிகே ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது 1வது வயசு குழந்தையோட பர்த்டே கொண்டாடுறோம், ஃபர்ஸ்ட் பர்த்டே, அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்டு, நம்ம பர்த்டே எதாக இருந்தாலும் சரக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதுதான் வந்து தாத்தா பர்த்டேல போகும்போது கன்ஃபார்ம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்த போது திடீர்னு ஒரு அங்கிள் ஃபோன் பண்ணேன். அது கூட பரவாயில்ல, என்னோட பையன் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் புதுசாக ஒரு இன்டர்நெட் பர்த்டே கொண்டாடுறான் அப்படின்னாரு. கேட்டால் கரெக்ட் இல்லாமல் இல்லை, இதை நம்ம எப்படி விட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன ஆச்சு தெரியுமா, நான் தான் பாலாஜி, இது டேக் இட் ஈஸி பிகே ஃபுல் நிகழ்ச்சி அட் ஆல். அவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த பையன் வந்து ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சான். அதுவும் வந்து காவியம், காலத்தால் மறக்க முடியாத ஒரு படம்லாம் கிடையாது, சாதாரண ஒரு சப்ப குப்பை படம். அந்த படம் வெளிவந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் செலிப்ரேஷனா. இவன் வண்டியில் கிடையாது. இப்போ 3 years ஆஃப் மங்காத்தா, 7 years ஆஃப் கத்தி, 2.5 years ஆஃப் இந்த படம், கேடி பில்லா வந்து 15 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி எந்த படம் வந்தாலும் அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு நாள் வந்து இன்னைக்கு இவங்கலாம் ஹாப்பி பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னது இது, யார் இவங்கலாம் அப்படின்றீங்களா? நம்மள மாதிரி பசங்க தான். தம்பிடே நீ பண்ணியிருக்கல இதெல்லாம். ஹிந்தி தமிழ் ஒண்டி இல்லை, ஹிந்திலாம் வந்து 25 years ஆஃப் கொயாமட்ஸ் கே அப்படின்ற படம், அம்மா அப்பே எங் கொயின் 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 வந்து ஒரு 45 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு படத்துக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறானுங்கன்னா இவங்கெல்லாம் பைத்தியம் ஆயிட்டானுங்களா? எதுக்கு? அதுவும் சரி, மிக பெரும் காவியம் சந்திரகாந்தா படம் வந்து 55 வருஷம் ஆச்சு, இந்தியா செலிப்ரேட் சந்திரகாந்தா அப்படின்னா ஓகே. சந்திரகாந்தான்னு இன்னொரு படம் வந்தது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி, அந்த படம் வந்ததுக்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணு? கேடி பில்லாலாம் கேடி பில் ஹாப்பி பர்த்டே தான் நான் பார்த்துட்டு ரொம்ப விலை வெளுத்துட்டேன். 3 years ஆஃப் கேடி பில் வாட் அ மோமெண்ட். ஆனால் அப்படியே வந்து விலை அப்புறம் மயக்கம் போட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், சோடா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய்க்கு தான் நிறைய செலவாயிடுச்சு. அவன் தான் சொன்னான், இதை நான் சொல்ல. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சீத்தமிழ்லாம் போட்டால் 55 வாட்டி பார்ப்பேன். எதுக்கு இதை மழுப்புறேன்றீங்களா? உங்களுக்கு எத்தனை அங்கிள் பேட்டை எங்கே கொடுக்குறாங்க, நீ கேட்டுனுங்கிறது எல்லா மாதிரியான ஹாப்பி பர்த்டேவை பார்த்து அப்படி சிரிக்கிற பாலாஜியோட டிகிடிச்சி செம்ம நெகிழ்ச்சியான ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? அந்த நேபாள் பற்றி. இந்த பூகம்ப இடிபாடுல கிட்டத்தட்ட 22 மணி நேரம் சிக்கி ஒரு குழந்தை, 4 மாச குழந்தை வந்து செம்மையாக எதுவுமே ஆகாமல் அப்படியே தப்பிச்சுதே. பா, என்ன ஒரு மிராக்கில்ல, செம்ம விஷயம் அங்கிள். அது பார்க்கும்போதே செம்ம நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான குழந்தை. அவங்க அம்மா அப்பாலாம் எங்கன்னு தெரியல. ஆனால் 22 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கின குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. அது அப்படியே நல்லா எதுவுமே இல்லாமல் அடிலாம் படாமல் கடவுள் புண்ணியத்தில் செம்மையாக தப்பிச்சிருச்சு. 92.7 பிகே ஃபுல் பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு பூகம்பம் நடக்கும்போது அந்த எங்கே எப்படி விழுந்தது, ரோடு பிறந்திருக்கா, கடல் அல்ல சுனாமி மாதிரி வந்ததா அப்படின்னு பார்க்குற ஆர்வம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய விஷயம் வந்து இது மாதிரி தான் இருக்காங்க இந்த நேபாளில். ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வந்து நேற்றுக்கு ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ரோட்டில் போயிட்டு இந்தியன் நியூஸ் சேனல் போயிட்டு ஃபாரின் டூரிஸ்ட்லாம் எப்போ கிளம்புறீங்க, ரொம்ப அன்சேஃபாக இருக்கே அப்படிலாம் கேட்டதுக்கு அந்த டூரிஸ்ட்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்கள் போகிறது இல்லை, நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்க வந்தோம், வந்த இடத்துல இது மாதிரி ஒரு மிகப்பெரும் ஒரு பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ விட்டு போனால் அது எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் நிலைமை பெட்டர் அப்படின்னதுக்கப்புறம் தான் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு. சூப்பர்ல அங்கிள். ஃபாரின்காரங்களாம் எல்லாம் வந்து ஃபாரின்காரங்க நேபாளுக்கு வந்து நல்லா இருக்குமே, கலை அம்சம் இருக்குமே, கலாச்சாரம் இருக்குமே எல்லாம் சொல்லிட்டு பார்க்க வந்தவங்க. ஆனால் பாருங்களேன், விட்டு போகாமல் அப்படியே இருக்க போகிறாங்களாம். நம்ம ஊர்லேருந்து எக்கச்சக்க நீர் பணிலாம் நடந்து இதெல்லாம் இது எல்லாத்தையும் பார்த்து சிலுக்கிற அதே டைமில் 4-5 டேஸாக ஒரே விஷயத்தான் திருப்பி சொல்லுகிறோம். சப்போஸ் அது 400 ரூபாவோ 500 ரூபாவோ 1000 ரூபாவோ ஏதோ ஒரு குட்டி காசு, அதை வந்து ஒரு ஃபண்டா, ரிலீஃப் ஃபண்டா, நேபாள் பூகம்ப நிவாரண நிதியாக நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபோனில் ஒரு பட்டன் நம்ம என்ன போகிறோம், ஓலா கேபை புக் பண்ணும்போது அதுலேயே வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இன்டர்நெட்டில் போனீங்கன்னா 55 லிங்க் வருது. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா வழிலாம் இருக்குது அங்கிள். கொஞ்சோண்டு மனசு. இந்த ஃபாரின்காரங்க என்ன, அவன் திடீர்னு போயிட்டு அவன் அமெரிக்காவில் போயிட்டு ஜாலியாக உட்காரலாம். இந்த நேபாள் பூகம்பத்தை செல்ஃபி எடுத்துருக்கேன் பாரு அப்படிலாம் காமிச்சிக்கலாம். ஆனால் எங்கேனோ வந்து அங்கே நேபாளில் ஹெல்ப் பண்ணுறான்ல, பாருங்களேன் சூப்பரில். அதே மாதிரி நம்ம இருக்கிறதுலே கொடுக்குறதுக்கே ஈஸியான, முடிஞ்ச இருக்கிறதுலே ஈஸியான ஹெல்ப் வந்து காசு கொடுக்குறது தானே, அதை பண்ணிடலாம். இருந்தால் தான்ன்றீங்களா, வந்துடும் அங்கிள் சம்பளம். இன்றைக்கி தான் 30ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி ஜாலி சம்பளம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா 1001 ரூபாவோ நல்ல மனசோட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 கிலோ புண்ணியம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சேர்ந்துடும். ஓகே, நீ கேட்டுனுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த சம சந்தோஷம். குத்துருங்கல்ல, அதனால தான் சம சந்தோஷம். ஓகே, நேற்று அந்த சின்ன பையன் ஆனது பார்த்தீங்களா, சர்ஃப்ராஸ் கான் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாய். பார்த்திவ் பட்டேலே 15 வருஷத்துக்கு நம்ம சின்ன பையன் தான் பார்த்துக்கிறோம்ல. பார்த்திவ் பட்டேல் சிப்போ அப்படின்ட்டு 17 வயசுல ஒரு குழந்தை நேற்று வந்து சம்மடி வச்சுது 45 ரன்னு. ஓய்யோ அப்படின்னு, யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 92.7 பிகே ஃபோன்ல பாலாஜி டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது கொல்கட்டாக்கும் நடக்காத மேட்ச், ஏன்னா முந்தானி தான் விளையாடுறதுனால பெங்களூருக்கும் இன்னொரு டீமுக்கும் ராஜஸ்தானுக்கு அந்த மேட்ச்ல நேற்று அந்த சர்ஃப்ராஸ் பையன் ஏபிடி வில்லியர்ஸ் ரன் அவுட் ஆக்கினதுக்கு அப்புறம் என்னடா இந்த டீம் ஓகே, அதுக்கப்புறம் 150 160 தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு 45 ரன் டபால்டி பில்டிங் டாக் டிக் டாக்
வா வா பக்கம் வான்ற அளவுக்கு செம்மையா அடிச்சு உலகம் ஃபுல்லா இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இதுக்கு தாண்டா ஐபிஎல் வேணும், ஐபிஎல் இல்லைன்னா இந்த பையன் எங்கிருந்து விளையாட வந்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம். மைக்கேல் வான்லாம் இங்கிலாந்து மைக்கேல் வான் தெரியும்ல, கமெண்டேட்டர், முன்னாடி கிரிக்கெட் பிளேயர். அவர் சொல்றாரு, பாருங்க இந்தியாவில் ஐபிஎல் வச்சு இது மாதிரி நிறைய டேலண்ட் கொண்டு வராங்க, இது இங்கிலாந்து நாடே, நீங்க என்ன பண்றீங்க, எங்க உங்களோட யங் பிளேயர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பஞ்ச் டைலாக் பேசுற அளவுக்கு இந்த பையன் ஆட்டாங்கள். நல்லா தான் ஆடினா, செம்மையா ஆடினா. ஆனால் லாஸ்ட்ல வந்து சுயநலமா நாட் அவுட்டா இருந்தா தான் ஆவரேஜ் வரும்ன்ற மாதிரி இந்த ரன்னு திரும்பி ஓடாம இருந்தான். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, போக கத்துப்பான். ஆனா என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரே மேட்ச் நல்லா ஆடினா நம்ம எல்லாம் தலையில் தூக்கி கொண்டாடுவோன்ற மாதிரி நேத்திக்கே இந்த பையனை வந்து அடுத்த கோலி இவன் தான், நெக்ஸ்ட் டெண்டுல்கர் இவன் தான். 17 வயசுல வந்தானா இவன் எல்லா சாதனையும் முறியடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனோட 55 வருஷம் ஃபியூச்சர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம காமெடியாக இருந்தது. நீங்கள் பார்க்கலன்னா வந்து இந்த ஹாட் ஸ்டார்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் இருக்கும். இல்லைனா கூகுளில் போயிட்டு www.surfrasdinnings.com அப்படின்லாம் போட்டிங்கன்னா வராது. ஆனால் இது போட்டது நிறைய இடத்துல டிவிலேயே போட்டு 10-25 வாட்டி தேய்ப்பாங்க. ஒரு லைட்டாக ஒரு வாட்டி பாருங்க. குட்டி பையன் சுச்சுக்கு அப்படின்ற மாதிரி வளர்ந்தான். நீங்கள் கேட்டுங்கிறது குட்டி பையனை பார்த்து செலுத்து போன பாலாஜியோட டிகிடிசி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேட்ச் ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு. இவனுங்கெல்லாம் போரே அடிக்காதா? எப்பா பாரு மேட்ச் இவனுக்குள்ளே அடிக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி தான் ஆடினாங்க. நான் அது கூட கிரவுண்ட்ல போய் சென்னை கல்கட்டா மேட்ச் பார்க்க போறேன் அங்கிள் அப்படின்னு. இன்னைக்கு திருப்பி சென்னை கல்கட்டா மேட்ச் கொல்கட்டால நடக்குதான். ஆமா அங்கிள், அவ்வளவு தூரம் போக வசதி இல்லை அப்படின்னால இன்னைக்கு டிவில தான் உட்காந்து பார்க்க போறேன். 92.7 பிகஃபுல் பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும் போது ஒரே ஒரு கடுப்பு என்ன தெரியுமா, எல்லா சென்னை மேட்சும் க்ளோஸா போய் முடியுது, இல்ல வந்து செம்மையா ஜெயிக்குது சென்னை எப்ப பாரு அப்படின்னா வந்து இமீடியட்டா தோக்குற டீம்ல இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் உடனே கல்கட்டா டீம் காசு தேவைப்பட்டது, அதனால தான் போன மேட்ச் நாங்க தோத்துட்டோன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஜெயிச்சா ஒண்டி மேட்ச் பிக்சிங், ஒன்னு மேட்ச் பிக்சிங்னா கம்ப்ளீட்டா இந்த ஐபிஎல் பிக்சிங் தான். எல்லா மேட்சும் என்ன பிக்சிங், என்ன கோட்டரை என்ன சொன்னாலும் டெய்லி சாயங்காலம் 8 மணி ஆனா டைம் பாஸ் ஆகுதுல, நம்மளுக்கு 12 மணிக்கெல்லாம் அப்படியே நேரம் போறதே தெரியல. யோசிச்சு பாருங்க, மே மாசம் முடிஞ்சா என்ன பண்ணுவோம்? அதே ஆபீஸ் சீரியல், நாதஸ்வரம் சீரியல், அழகி சீரியல், திருப்பி 10 மணிக்கு அந்த ஆபீஸ் சீரியல் ரிப்பீட் போட்டாலும் உட்காந்து பார்த்துன்னு இருப்போம்ல. கேடிவியில் சூப்பர் ஹிட் இரவு காட்சியில் இன்னைக்காவது அலைப்பாயுதை ரிப்பீட் போட்டா நம்ம நாள் தப்பிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு சாயங்காலம் நாள்லாம் எவ்வளவு மொக்கையா இருந்தது. இப்போ என்னன்னா டெய்லி செம்ம என்டர்டைன்மெண்ட் சிக்கு சாக்குன்னு. இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த சென்னை கொல்கட்டா மேட்சோட முதல் பால்ல இருந்து கடையை சாத்தி கல்லா கட்டுறதுக்கும் எல்லா ஸ்கோர் டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸ் நீங்க பிகேஃப்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கும், அந்த போட்டிலாம் இருக்கும். வோடஃபோன் ஃபேனா நீங்க இதை வின் பண்ணிக்கலாம், இந்த ஃபேனா அதை வின் பண்ணிக்கலான்ற போட்டி, அதில் நீங்க கலந்துக்கலாம். ஓகே, நீ கேட்டுங்கிறது டிகிடிசி வித் மீ பாலாஜி. என்னதான் இந்த போட்டியில் கலந்துக்குவாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கலாம். யாரும் கலந்துக்க மாட்டாங்களா? நீங்க கலந்துருக்கீங்க என்னைக்காது? நான்லாம் எந்த ரேடியோக்கு எஸ்எம்எஸ்ஸே அனுப்பிச்சதில்லை. அனுப்புறவங்களாம் தியாகி தெய்வம், அவங்க தான் எங்களை வாழ வச்சு மாசம் சம்பளம் போட வைக்கிறாங்க. சூப்பராக தம்பி, நீ தாண்டா எல்லா எஸ்எம்எஸ் அனுப்பு கொஞ்ச நேரத்தில்.